ரீசென்ட்டா ஒரு தற்கொலை சொல்றானேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஜியோலருந்து ஏர்டெல்க்கு மாத்துனேன். அதனோட ஸ்பீட் டெஸ்ட் டீட்டெயில்ஸு. சிக்னலே கிடைக்காத இடத்துக்கு நானும் சொல்றேன். இல்லைங்க இது வந்துட்டு ஒர்க் ஆகாது. எனக்கு வந்துட்டு ஜியோ மட்டும் தான் கிடைக்குது அப்படின்னு. இல்லங்க இப்ப ஏர்டெல் எங்க உங்களுக்கு இங்க 5G கிடைக்குதுன்னா, எங்க போனாலும் உங்களுக்கு 5G கிடைக்குங்க அப்படின்னு. நானும் வந்து பார்த்தேன் இங்க 5G சுத்தமா இல்ல. இதனோட டவர் பார்த்தீங்கன்னா, 4G ஃபுல்லா கிடைக்குது. பட் அதில ஸ்பீடு அப்படின்றது சுத்தமா இல்ல. திருப்பி உங்களுக்காக டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப ஸ்டார்ட் குடுத்தோம்னா, நமக்கு வந்துட்டு என்ன மாரி வருதுன்னு பாருங்களேன். ஸோ இந்த மாரி தான் 5G ஸ்பீட் வந்துட்டு அல்லது ஓகேங்களா? நான் வந்துட்டு டவரையும் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஏர்டெல் சுத்தமா இல்ல. ஜியோ பார்த்தீங்கன்னா, ஜம்முன்னு கிடைக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி மாத்தி பார்க்கலாம் அப்படின்னு தான் மாத்துனது. இப்ப நல்லா வச்சு செய்றானுங்க. ஜியோ 5G பார்த்தீங்கன்னா, சிக்னல் நல்லா கிடைக்கும். ஆனா அவனுங்க பொய் சொல்றானுங்க. கிடைக்காத மாரி. அதுக்கடுத்து மத்த சிக்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு மத்ததெல்லாம் கிடைக்குது. ஏர்டெல்ல தவிர. ஏர்டெல் 5G பார்த்தீங்கன்னா, சுத்தமா இல்ல. இது எதுக்கு அவனுங்க கூவி கூவி விக்கணும்னு தெரியல. நல்லா சிறப்பா செஞ்சு விட்டானுங்க. 3 மாசைக்கு இவனோட தான் நான் வந்துட்டு மல்லு கட்டியாகணும். எனிவே உங்க ஏரியால எப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. தேங்க் யூ.